பொதுவாக ஒரு இயக்கத்தில் இணைவது என்பது எல்லா கட்சியிலும் வரவேற்க. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறார். இது ஒரு வழியில் நின்று எல்லா பணிகளையும் நாம் ஆற்றுவோம் என்ற நோக்கத்தோடு தான் பல்வேறு திட்டங்களை அவர் அறிவிக்கிற போதும் மக்கள் வரவேற்பு இருக்கிறது. மாற்றுக் கட்சி சொல்வதைப் போலல்ல, இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தெளிவான சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். அப்படி திட்டங்களை தீட்டி வருகிற இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்க்கின்ற வகையில் இன்னும் எத்தனையோ இயக்கத்தில் இருந்து, அதுவும் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒன்றுதான் நீங்க மனதில் வச்சுக்கணும். திமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று சிந்தித்ததே தவறு. நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் நமக்கு காட்டிய வழியில் அவர் இயக்கத்தை வழிநடத்தி செல்லவில்லை என்ற முறையிலே தான் எல்லோரும் நம்மோடு பலர் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் காணுகிறீர்கள். ஆகவே அப்படி இணைகிற போது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அவர்தான் யோசிக்க வேண்டுமே தவிர, எங்களை பொறுத்தவரையிலும் இந்த நம்முடைய இயக்கம் புரட்சி தலைவருடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர் எந்த வழியை வீரநடை போடுகிறாரோ அந்த வழியில் இந்த இயக்கம் வலிமையாகவும் சிறப்பாகவும் எதிர்கால தமிழகம் மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற இயக்கமாக அமையும். ஆகவே எல்லோரும் வருகிறார்கள், அத்தனை பேரும் வருக என்று வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு தலைவர் மூலமாக அந்த பகுதியில் மாவட்ட கழக செயலரோடு பொதுச் செயலர் அவர்கள் கலந்து பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் சட்டப்பேரவையில நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கு, முழுவா ஒளிபரப்பப்படும். பொதுவாக துறையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னால டைரக்ட் ரிலே பண்ணவே இல்லை, நேரடி ஒளிபரப்பு இல்லை. அவர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. நேர ஒளிபரப்பாக முதலமைச்சர் மட்டும்தான் வரும், மற்ற யாரும் வராது. ஆனால் இப்போது கேள்வி கேட்கிறார்கள், அதன் வேடிக்கையாக இருக்கிறது. நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்க டைரக்ட் ரிலே பண்ற இடத்துல ஏதாச்சும் இருக்கு. ஆனா அதிலே யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் இந்த இயக்கம் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை செய்தித்துறை அமைச்சர்கள் நேரடியாக கண்காணிக்கிறார். முதல்வர் சட்டப்பேரவையில இன்னைக்கு வரைக்கும் இணைந்ததில்லை ஆராய்ச்சி. இன்று வரையிலும் இணைக்கப்பட்டவர் மீது குற்றச்சாட்டுகள் இல்லை. குற்றச்சாட்டு இல்லை. இதுவரை இணைக்கப்பட்டவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு தான்